ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பேபி கேரை பற்றி தான். இது ஃபுல்லாகவே நான் கற்றுக்கொண்ட தகவலும் என்னோடய சொந்த அனுபவம் மட்டும்தான். ஓகேவா? நான் டாக்டர் கிடையாது, நான் ஒரு மதர். ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம பேபி பிறந்ததுலேருந்து 1 இயர் வரைக்கும் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து பேபி பிறந்தோன்னே எல்லோரும் ஹனி கொடுப்பாங்க. அப்போல்லாம் வந்து வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா இந்த ஹனி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் இது வந்து டாக்டர்ஸ் வந்து கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு மெயின் ரீசன் போச்சுலியம் அப்படிங்கிற ஒரு ராட் ஷேப்டு பாக்டீரியம் வந்து அந்த ஹனியில் இருக்கும். ஸோ அதனால என்ன ஆகும்னா பேபியோட ஸ்டொமக் வந்து டெவலப் ஆகிருக்காது. பெரியவங்களாக இருந்தால் ஓகே, 1 இயருக்கு அப்புறம் ஓகே, அது டெவலப் ஆகாதனால அது பாய்சன் டேஞ்சரஸ் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு அதிகம். ஸோ அதனால் அதை கொடுக்கக்கூடாதுன்னு டாக்டர் சொல்கிறாங்க. ஸோ அதை கண்டிப்பாக கொடுக்கவே கூடாது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மதர் வந்து ப்ரெஸ்ட் மில்க் கொடுக்குறது தான் பெஸ்ட்டு. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அடுத்தடுத்து நீங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அது செட் ஆயிரும். இப்போ நம்ம குளிக்க வைக்கிற பேபி பிறந்தோன்னே மோஸ்ட்லி ஒரு நெக்ஸ்ட் டே இல்லை அதுக்கப்புறம்லாம் என்ன பண்ணுவாங்க, பேபியை குளிக்க வைக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்படி குளிக்க வைக்கும்போது நம்ம மெயின் வந்து சோப்போ ஷாம்போ வேறு எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. ஒன்லி ஹாட் வாட்டரில் விட தான் குளிக்க வைக்கணும். ஏன்னா என்ன தான் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஷாம்பு ஷோப்பில் pH 5.5 கீழே இருந்தால் அந்த ரேஞ்சில் இருந்தால் கூட அதில் கெமிக்கல்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதனால் அதை யூஸ் பண்ணுறது வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. 1 to 3 month வரைக்கும் நம்ம ஹாட் வாட்டரில் பேபியை குளிக்க வைக்கிறது தான் பேபியோட ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபீட் பண்ணும்போது பேபி பிறந்தோன்னே ரொம்ப வந்து தூங்கிட்டே இருப்பாங்க. அது வந்து க்ரோத்துக்கு ரொம்ப நல்லது. ஸோ ஆனால் வந்து அதுக்கு குழந்தைங்களுக்கு நம்ம ஃபீட் பண்ணணும் அப்படின்னா ஒரு 2 to 3 இயர்ஸ்க்கு அப்புறம் பேபியை நம்மளே தூக்கி எழுப்பி தட்டி விட்டுட்டு பேபியை ஃபீட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஆனால் 3 மந்த்க்கு அப்புறம் பேபிக்கு பசிக்கும் போது அவங்களே அழுவாங்க. ஆட்டோமேட்டிக்காக அந்த டைமில் நீங்கள் ஃபீட் பண்ணலாம். ஸ்லீப் பார்த்தீங்க அப்படின்னா தூங்கும்போது நம்ம வந்து பேபிக்கு வந்து தெரியாது, டே அண்ட் நைட் அப்படிங்கிறது பேபிக்கு தெரியாது. ஸோ நம்ம அதுக்கு பழக்கப்படுத்தணும்னா ஃபஸ்ட்டு நம்ம அந்த ஒரு 8 o'clock 7 o'clockலாம் பேபிக்கு லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பேபியோடு சேர்ந்து நம்ம படுக்க பழகணும். அப்போ தான் இந்த டைமில் எல்லோரும் தூங்குறாங்க, நம்ம படுக்கணும் அப்படிங்கிறது வந்து அதுங்களுக்கு ரொட்டீனாக பழக ஆரம்பித்தோன்னா தான் நைட் டைமில் அவங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக புரிஞ்சிக்க ஆரம்பித்தோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தூங்க ஆரம்பிப்பாங்க. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், வீட்டில் லைட் போட்டு வைக்காமல் குழந்தைங்களுக்கு வந்து சவுண்டு கொடுக்காம ரூமில் கொண்டு போய் கரெக்டாக அந்த லைட்டில் ஆஃப் பண்ணி அந்த டயத்துக்கு நீங்கள் ஒரே டயத்தை மேனேஜ் பண்ணிவிட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னா குழந்தைங்க புரிஞ்சதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நைட் டைமில் தூங்க ஆரம்பிச்சிருவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஃபீட் பண்ணும்போது நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுவாங்க அப்படின்னா எங்கேயோ ஃபோன் பார்த்துக்கிட்டு இல்லை யார்கிட்டயோ பேசிக்கிட்டு வேறு ஏதாவது ஒன்றுத்தில் கவனம் செலுத்திக்கிட்டு பேபிக்கு ஃபீட் பண்ணுறது பண்ணக்கூடாது. ஏன்னா பேபிக்கும் அந்த மதருக்கும் ஒரு பாண்டிங் நல்லா இருக்கிறது வந்து எங்கன்னா நம்ம ஃபீட் பண்ணும்போது தான். ஸோ ஃபீட் பண்ணும்போது பேபியோட ஃபேஸை பார்த்துக்கிட்டு இருக்கிறது ரொம்ப பாண்டிங்கை அதிகப்படுத்தும். பேபி ஹேண்டில் பண்ணும்போது இப்போ 5 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து தலை நின்றுச்சுன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த தலைக்கு மேலே தூக்கி விளையாடுறது, கேட்ச் பிடிக்கிறது, த்ரோ பண்ணுறது, அப்படி பண்ணுறது ரொம்ப டேஞ்சரஸ். அது மாதிரி பண்ணக்கூடாது. பிரைன் நர்வஸ் வந்து ரொம்ப பாதிக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து 5 மந்த்துக்கு அப்புறம் வந்து ஒரு ஃபுட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம எடுத்தோடனே நிறைய ஃபுட்டை மிக்ஸ் பண்ணி கொடுத்துடக்கூடாது. ஃபுட்டு கொடுக்கும்போது கொஞ்சம் செமி சாலிடாக இருக்கணும், கொஞ்சம் தண்ணியாக கொஞ்சம் லிக்விட் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணி கொடுக்குறது ரொம்ப நல்லது. அப்படி தான் கொடுக்கணும். பட் ஆனால் போக போக அதே மாதிரியே நம்ம கொடுத்துடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த திக்னஸை அதிகப்படுத்தணும். இப்போ ஒரு ஸ்டார்டிங்கில் ஒரு 5 months 6 months நம்ம ஃபுட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து வெஜிடபிள்ஸோ ஃப்ரூட்ஸோ ஸ்டார்ட் பண்ணுறோன்னா அந்த 1 வீக்குக்கு அதை தான் ஃபாலோ பண்ணணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அப்போ தான் அந்த சில பேபிஸ்க்கு வந்து ஒரு ஃபுட்டு ஒத்துக்கும், ஒரு ஃபுட்டு ஒத்துக்காது. அதாவது அலர்ஜிஸ் ஏற்படுத்தும். ஸ்கின்னில் எதுவும் இருக்கா, நம்ம ஃபுட்டு கொடுத்ததுக்கப்புறம் பேபி வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, எதுவும் அலர்ஜிஸ் ஃபார்ம் ஆகுதா அப்படின்னு நம்ம செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஃபுட்டை ஸ்டார்ட் பண்ணணும். அதை மானிட்டர் பண்ணுறது ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சில ஃபுட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக கொடுக்கவே கூடாது. என்னென்னா நட்ஸு, சுகரு, சால்ட்டு, இந்த மாதிரி எந்த ஒரு ஃபுட்டுமே வந்து சுகர் சேர்த்த ஃபுட்டோ இல்லை சால்ட் உள்ள ஃபுட்டோ 1 இயருக்கு கண்டிப்பாக கொடுக்கவே கூடாது. நெக்ஸ்ட்டு வந்து ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஏன் வந்து செமி சாலிடாக கொடுத்துட்டு அப்படியே திக்னஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அது ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செமி சாலிடாகவே கொடுத்துட்டே பழகிட்டோம் அப்படின்னா 1 இயருக்கு அப்புறம் கூட அதே சில பேர் மெயின்டைன் பண்ணுறாங்க. அந்த மாதிரி கொடுத்துட்டிங்கன்னா மெல்றது அதுங்களுக்கு எப்படி சாப்பிட்ணும் அப்படிங்கிறது இந்த குழந்தைங்களுக்கு தெரியாமல் போயிடும். ஸோ இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கோல்டாக எந்த ஃபுட்டையும் கொடுத்துடாதீங்க. கொஞ்சம் ஸ்டீம் பண்ணி ஸ்டெர்லைஸ் பண்ணதுக்கு அப்புறம் கொடுங்க. ஏன்னா அதில் எப்படியும் கெமிக்கல்ஸ் எதுவும் சேர்த்துருப்பாங்க, ரசாயனம் சேர்த்து தான் எல்லா ஃபுட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாமே அப்படி தான் வருது. ஸோ அதனால வந்து நீங்கள் எது பண்ணாலும் இப்போ ஒரு கொஞ்சம் ஸ்டெர்லைஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் வார்மாகவே கொடுங்க, கொஞ்சம் வெதுப்பாகவே கொடுங்க. ஓகேவா? இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் வேணும்னா லைஃப் டெக் சேனலை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்,
லைக் பண்ணுங்கள்.